அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். சொற்றொடரை சீரமைத்து எழுதுக. நீர் உளையுள் பாரி மடமகள் பான் மகற்கு. இதுல சரியான சொற்றொடர் எது? ஆப்ஷன்ல பாருங்க. பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உளையுள் என்பது சரியான சொற்றொடராகும். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆகுபெயர் உங்களுக்கு தெரியும் 16 வகைப்படும். இந்த ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி ஆப்ஷன்ல பாருங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை என்பது ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியாகும். பொறுத்துக அடுத்த ஒன்று. பழமொழி 400 இயற்றியவர் யார்? நான்மணிக்கடிகை, நாலடியார், முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன்ல பாருங்க. பழமொழி 400 முன்றுரை அரையனார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், நாலடியார் சமண முனிவர்கள், முதுமொழி காஞ்சி புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பாருங்க. காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள். மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ல காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள். இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை என்பது சரியான விடை. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றோ உணர்வதாம். இதன் தொடர்புடைய பழமொழி என்ன? தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றோ உணர்வதாம். இதுல 2 பேர் நட்பா இருந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாம, ஒரு சண்டைனாவே பொறுமை இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நட்பு கெட்டு போயிடும். அதுல 2 பேர்ல ஒருத்தர் பொறுமையா இருந்தாலும் அந்த நட்பு சிறக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். இதுல தொடர்புடைய பழமொழி பார்த்தீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. களவழி 40 எதை பற்றி பேசுகிறது? முதுமொழி காஞ்சி, நாலடியார், ஏலாதி. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. களவழி 40 இது புறப்பொருள் பற்றி பேசுகிறது. முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி பேசும் நூல். நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. 6 மருந்துகள் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. இதில் 6 அருங்கருத்துக்களை ஏலாதி நூல் கூடுகிறது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. களவழி 40 புறப்பொருள், முதுமொழி காஞ்சி நிலையாமை, நாலடியார் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலாதி 6 மருந்துகள் பற்றி கூறும் நூலாகும். பழமொழி 400 முது சொல் என்று அழைத்தவர் யார்? பழமொழி 400 முது சொல் என்று அழைத்தவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்பது சரியான ஒன்று. புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம். பழமொழி 400 உணர்த்தும் கருத்து என்ன? இது பழமொழி 400 உள்ள வரி. புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் என்பது சரியான விடையாகும். பொறுத்துக. ஆற்றுணா வேண்டுவதையில் இந்த வரி இடம்பெற்ற நூல். அன்பின் வலியது உயிர்நிலை, நாய்க்கால் சிறுவிரல் போல், மனைக்கு விளக்கம் மடவாள். ஆப்ஷன்ல ஆற்றுணா வேண்டுவதையில் உணான்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பழமொழி 400 அன்பின் வலியது உயர்நிலை என்றது திருக்குறள். நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியராயினும் அப்படின்னு வருது நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. இதுல வைப்புலி என்பதன் சொல்லின் பொருள் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடமாகும். திரிகடிகம் பாடலில் தீமை தருபவை நன்மை தருபவை என எத்தனை கூறப்பட்டுள்ளது? திரிகடுகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 3 மருந்துகளால் சுக்கு மிளகு திப்பிலின்னு பார்த்துருப்போம். இதில் கடவுள் வாழ்த்தோட 101 வெண்பாக்கள் உள்ளன. இதில் தீமை தருபவை எவ்வளவு, நன்மை தருபவை அந்த 100 பாடல்களில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 34 தீமை தருபவை என்றும் 66 பாடல்கள் நன்மை தருபவை எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன. அறவழியில் நடக்கும் மக்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது இல்லை?
அறவழியில் நடக்கும் மக்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது கிடையாது? ஆப்ஷன்ல பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் என்பது சரியான விடையாகும். ஏகும் சொர்க்கத்து இனிது இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏகும் சொர்க்கத்து இனிது இந்த அடி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் என்பது சரியான விடை. எதிர்த்த பகையை இளைதாய போல்த கதித்து கலை என்ற பழமொழி உணர்த்துவது என்ன? எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்து கலை என்ற பழமொழி உணர்த்துவது என்ன? இந்த பழமொழியில் உணர்த்துவது பார்த்தீங்கன்னா தனிமரம் காடாதல் இல்லை என்பதுதான் சரியான விடை. எத்திசை செலினும் அத்திசை சோரே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? எத்திசை செலினும் அத்திசை சோரே இந்த அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. எத்தனை இணைகள் பொருந்தியுள்ளன? முதுமொழி காஞ்சி, மாங்குடி மருதனார், திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இதுல பாத்தீங்கன்னா 2 இணைகள், திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் என்பதுதான் சரி. மாங்குடி மருதனார் என்பது தவறு. 2 இணைகள் பொருந்தியுள்ளன என்பது ஆப்ஷன் பி சரியான ஒன்று. காவினம் களனி சுருக்கினும் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன? கலன் என்பது எதை உணர்த்துகிறது? காவினம் களனி சுருக்கினும் கலப்பை இத்தொடரில் கலன் என்பது இசை கருவியை குறிக்கிறது. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இது குரூப் 2 குரூப் 4 கேட்ட கேள்விதான். மணிமொழி கோவை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இந்த நூல்கள் தான் மணிமொழி கோவை என்று அடைமொழியால் குறிக்கப்பட்டுள்ளது. நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எந்த நூல்? நீதி நூல்ல திருக்குறள் நாலடியார் அடுத்த நூல் எந்த நூல்? திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது? திரிகடுகம் மருந்து பொருள், சிறுவஞ்ச மூலம், ஏலாதி இதெல்லாம் மருந்து பொருளாளாகிய நூல். ஆசாரக்கோவை என்பது பொருந்தாத ஒன்றாகும். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்ன? காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது கவிதை எழுதுவது அரிது என்பதுதான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? நீதி நூல்களில் சிறியது இனியவை 40, நீதி நூல்களில் பெரியது திருக்குறள், அகநூல்களில் சிறியது களவழி 40, அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா நீதி நூல்களில் பெரியது திருக்குறள், அகநாளுகளில் பெரியது திணைமாலை 150. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. இதுல நீதி நூல்களில் சிறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40 தான் சிறியது, இன்னா 40. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகநூல்களில் சிறியது பார்த்தீங்கன்னா களவழி 40 கிடையாது, கார் 40 என்பது சிறிய நூலாகும். இதுல ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இதெல்லாம் நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும். முதுமொழி காஞ்சையாகும். ஒத்த உரிமையாளா ஊடற்கு இனியலா குற்றம் ஒருவும் குணத்தால என பெண்ணின் இலக்கணத்தை கூறும் அறநூல் எது? ஒத்த உரிமையலா ஊடற்கு இனியலா குற்றம் ஒருவும் குணத்தால என்ன பெண்ணின் இலக்கணத்தை கூறும் அறநூல் பார்த்தீங்கன்னா எந்த நூல்? ஆப்ஷன்ல இந்நிலை. இந்நிலையில ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கையாரால் இயற்றப்பட்டது இந்நிலை. இந்நிலையை இயற்றியவர் பொய்கையார். இதுல ஒரு 45 பாடல்கள் உள்ளன. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை. முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது குறள் வெண் செந்துரை. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். குறள் வெண் செந்துரையால் இயற்றப்பட்டது முதுமொழி காஞ்சி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் இந்த நாலடியார் பாடலில் நன்கு
நன்கணியர். அதுல அணியர் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? அணியர் அதற்குரிய எதிர்ச்சொல் என்ன? அணியர் அப்படின்னா தொலைவில் இருப்பவர். அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில் இருப்பவர் என்பது சரியான ஒன்று. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்று தொடங்கும் பாடலின் அணி எந்த அணி இடம்பெற்றுள்ளது? பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்று தொடங்கும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணி. அதாவது உவமை வேறு உவமயம் வேறு மாதிரி இருக்கும். அதுல உவம உருபு மறைந்து வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? எடுத்துக்காட்டு உவமை அணி. எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இந்த பாடல் வரி இடம்பெற்றது எந்த நூலில்? கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இது பார்த்தீங்கன்னா 5 இடம்பெற்றுள்ளது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதற்கு பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆப்ஷன்ல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன வரும்? சிதறி ஓடும். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒற்றுமையின்மை என்பதை குறிப்பதாகும். இதுல பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருள் அதே மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி தான் வருது. அதனால சில கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதையும் நல்லா பார்த்துட்டே வாங்க. சொல்லை பொருளோடு பொருத்துக. இது ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம அதிகமாக பார்க்கல. அதாவது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே தான் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால அது ரிலேட்டடாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனா எதை குறிக்கும்? பா, வி, மீ. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆ என்பது பசு, பா என்பது பாடல், வி என்பது மலர், மீ என்பது வானை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனால் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் என்பது சரியான வினா. செந்தமிழ் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? நம்ம செந்தமிழ் என்னன்னு பிரிப்போம்? செம்மை கூட்டல் தமிழ். அப்போ இது பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை என்பது சரியான விடை. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன்ல என்னன்னு பாருங்க. பூ என்பது பகையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை போட்டனர். இதற்கு மரபு பிழை நீக்கப்பட்ட சொல் என்ன வரும்னு பாருங்க. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் என்பதுதான் சரியான விடை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன்ல ஜியு போப் அவர்கள். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும் போது இதுல இச்சு வரல. இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா துணிப்பைகளை, இதுல இப்பு வரல. அடுத்தது ஆப்ஷன்ல கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். இதுல பார்த்தீங்கன்னா இச்சு வரல. அடுத்தது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் இதுல வீரமாமுனிவர் ரிலேட்டடா உங்களுக்கு இந்த கேள்வி வரும். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருளப்பன் என்பது சரியான விடை. பிறவினை சொற்களை கண்டறிக. இதுல பிறவினை சொற்கள் என்ன வரும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வருவித்தான், திருத்தினான். இதான் பிறவினை சொற்களாகும். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். ஆப்ஷன்ல அப்படி பாருங்க.
சூல்னா கற்பம், சூல் சுற்று, சூல் என்பது சபதத்தை குறிக்கும். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆப்ஷன்ல பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பல மொழி பேசும் மக்கள் தான் பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல்? இதுல தவறான இணை எதிர்ச்சொல் என்ன வரும்? இரவு பகல், தன்மை வெண்மை, விருப்பு வெறுப்பு. இதுல அகலாது போகாது என்பது தவறான எதிர்ச்சொல்லாகும். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் தான் தமிழ் பெருங்காவலர் என்று போற்றப்படுகிறார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் என்பது சரியான விடை. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது என்ன வலுவாகும்? குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது பார்த்தோன்னே சொல்லிடுவோம் வினா வலுவாகும். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார்? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. இது தேவநேய பாவாணர் அவர்கள் தான் கூறியிருப்பாரு. முக்கியமான கேள்வியா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உரைத்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? உரைத்த, உரை என்பது சரியான வேர்ச்சொல். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்புச்சொல் என்ன வரும்? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது அதனால் என்பது சரியான இணைப்புச்சொல். ஒலி வேறுபாடு, இதுல ஆணை 2 சுழி நையில ஆணை. இதற்கு சரியானது என்னங்கிறத அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆணை என்பது கட்டளை, ஆணை என்பது யானையை குறிக்கும். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மீடியா. இதற்கு சரியான தமிழ் சொல்லாக்கம் என்ன வரும்? ஊடகம் என்பது சரியான விடை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கண்ணன் காலையில் நாஸ்தா, அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும், பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். இதெல்லாம் பிறமொழி சொல் வரும். கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடராகும். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒருனா எதுக்கு வரும்? உங்களுக்கு அப்படி ஞாபகம் வரணும், உயிரெழுத்து. இதுல பிறமொழி சொல்லற்ற தொடர் என்ன வரும்? இதுல ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரியான விடை. எதிர்ச்சொல்லை பொருத்துக. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக. பெயரச்சம்னாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆ கொண்டு முடியும், ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல பெற்ற அப்படிங்கிறது தான் பெயரச்சம் ஆகும். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு கொடுக்கும் தன்மையினால வர்றதுனால கொடை வினா ஆகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உரிமை, ஏற்றம், அழகு, இசை. அப்போ ஆ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசை, அடுத்தது ஏ வரணும். இதுல அழகு, இசை, உரிமை, ஏற்றம் என்பது சரியான அகரவரிசை. பசுமரத்து ஆணி போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன வரும்? பசுமரத்துல ஆணி இறங்குச்சுன்னா ஈஸியா இறங்கும். அது மாதிரி மனதில் பதிதல் என்பது சரியான விடை. கொடை, கோடை. இதுல பொருள் நெடில் வேறுபாடு, பொருள் அதாவது பொருள் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடைனா ஈகை, கோடை
வெயில் காலம் என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுல அன்று வராது, அவை அல்லை, அவை இல்லை, அவர், அவை அல்லர், இதெல்லாம் கிடையாது. அவை அல்ல என்பது சரியான தொடராகும். வாழ்க்கைக்கு வளம் தரும் டேஸ் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொறுத்துக, அதாவது உங்களுக்கு அந்த அடைப்புக்குள் உள்ள சொல் இது மாதிரிக்கு இந்த கேள்வி எடுத்திருக்கோம். வாழ்க்கைக்கு வளம் தரும் எந்த நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்னவாக கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 28 நாட்கள் இந்திர விழா நடைபெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடம்பெறும். இடையில், கடைசியில், இறுதியில், நடுவில். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கடல் கோள் என்பது ஆழிப்பெருக்கு என்பதன் பொருளாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பது சரியான தொடர். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. இதுல நட என்பது தொழிற்பெயர் என்ன வரும்? நடத்தல், நட, நடந்து. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நடத்தல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல்னா தான் நட. இது நடந்து என்பது வினையெச்சத்துல வரும். நாம என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன? நாம ஆப்ஷன்ல நாமாம். நாம என்பது எதை உணர்த்தும் பார்த்தீங்கன்னா அச்சம் என்ற பொருளை உணர்த்துகிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல குலை வகையை குறிப்பதாகும். வானம், வானம் 3 சுழினா 2 சுழினா. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆப்ஷன்ல வானம் என்பது வெடியை குறிக்கும். வானம் என்பது ஆகாயத்தை குறிப்பதாகும். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இல்லாது கூட்டல் இயங்கும். ஆப்ஷன்ல இல்லாது இயங்கும் என்பதுதான் சரியான ஒன்று. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிறரிடம் நான் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக். இதற்கு என்ன வரும்? செக் என்பது காசோலையை குறிக்கும். இருபொருள் தர இயலாத சொற்களை தேர்ந்தெடுக்க. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இருபொருள் தராத சொல் எந்த சொல்? இதுல மாலை, நூல், ஆறு, காலை என்பது இருபொருள் தராத சொல்லாகும். கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. சொன்னால், நவின்றால், பகிர்ந்தால், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூறினால் அப்படிங்கிற பொருள் வரும். ஆடினால் என்பது பொருந்தாத சொல். குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு எது அதன் இணை எழுத்தாகும்? குறில் இல்லாத ஐக்கு எது இணை எழுத்து? ஆப்ஷன்ல ஐக்கு இணை எழுத்து ஈ என்பது. பொருந்தா சொல் இணையை கண்டறிக. அப்படி ஆப்ஷன்ல சுட்டினா நெற்றி, குலை காதில், மருதம் வைகரை, குறிஞ்சி நண்பகல். இதுல யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? இப்ப இது நண்பகல் என்பது பொருந்தாத இணையாகும். இது சிறுபொழுதுல யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். விடுபட்ட சொற்களை நிரப்புக. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம். இந்த விடுபட்ட சொற்கள் என்ன வரும்?
வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பது சரியான விடுபட்ட சொல். காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் என்ன பண்ணாங்க? மலர் கொய்தால் என்பது சரியான விடை. சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை? இது உற்றது உரைத்தல் விடை என்பது சரியான விடை. கலைச்சொல் அறிக. கிளீனர், இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன வரும் கிளீனருக்கு? ஆப்ஷன்ல பாருங்க. கிளீனர், துப்புரவாளர் என்பது சரியான சொல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஒப்பனை, மேக்கப், சில்லுகள், சிப்ஸ், சிற்பங்கள், டிஃபின், ஆயுத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ். இதில் எது தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள், டிஃபன். ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா தவறான இணையாகும். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? இதில் என்ன கொடுத்துட்டாங்க? படிக்கப்பட்டது என்பது எதற்கு வரும்? செயற்பாட்டு வினை தொடராகும். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதற்கு தனதா தமதா. ஆப்ஷன்ல குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் என்பது சரி. சொற்களை மாற்றியமைத்து சரியான விடையை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின். இது சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது என்பது சரியான தொடர். ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. இது புதுச்சேரி புதுவை, கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை. இதுக்கு புதுகை அப்படின்னு வரும். புதுமை என்பது பொருந்தாத இணையாகும். சரியான வினாச்சொல். நெல்லையப்பர் கோவில் என்ன கேட்போம்? எங்கு உள்ளது என்பதுதான் சரியான வினாச்சொல். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்பது சரியான விடை. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள், அலர், மேரு, அழி. ஆப்ஷன்ல திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அழி என்பது கருணையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது அப்படின்னா கண்டிப்பா அரிது என்பது சரியான எதிர்ச்சொல். பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான். சொல்லோன அடிப்பகுதியா வரும், கட்டளையா வரும். என்ன வரும்? கண்டிப்பா பார் என்பது வேர் சொல்லாகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுல தேனி, தேனி, ஓனான், கிளி, மாணவன், ஆசிரியர். இதுல உயிரெழுத்தெல்லாம் என்ன வந்துடும்? ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன் என்பது சரியான அகரவரிசை தொடராகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. இதற்கு பொருத்தமான பொருள் என்ன வரும்னு பாருங்க. ஆப்ஷன்ல உடலும் உயிரும் போல. இது மனம் ஒன்றிய துணையை குறிக்கும். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இது என்ன விடையை வரும்? இப்பக்கத்தில் உள்ளது. இது சுட்டு விடையை குறிப்பதாகும். சொல் பொருள் பொருத்துக. ஈரம், இது எதை குறிக்கும்? நாணம், உளவு, செஞ்சொல். ஈரம் இரக்கம், நாணம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. சொல்லையும் பொருளையும் பொருத்துக. வன்மைனா என்ன? மேதை, புரை, மெய். வன்மை 3 சுழியின் வன்மையில ஈகை. மேதை என்பது அறிவு நுட்பம். புரை என்பது குற்றம். மெய் என்பது உடலை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆப்.
இதற்கு செயலி என்பது சரியான சொல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் என்பது சரியான தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்களை குறிக்கும். எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர். இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? மேலவர்னா கீழவர் என்பது சரியான எதிர்ச்சொல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு அடித்தான் என்ன வரும்? வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்பது சரியான சொல்லாகும். தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எது? தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல். தோழிக்கு என்ன வருவாங்க? தோழன். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாம் புணர்ச்சிக்கு வரும். இதுல வல்லினம் என்பது பொருந்தா சொல்லாகும். மரபு பிழைகள் ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது? இதுல என்ன பண்ணும்? புறாதான் குணுகும். புறா என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அப்படி பாருங்க. இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை என்பது சரியான சொற்றொடர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கலைத்தல். இதுல உங்களுக்கு கலைத்தல் என்பது அழித்தல், கலைத்தல் என்பது கலைப்பு, சோர்தல் என்பது சரியான விடை. வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை. இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும்? முளைத்தல் என்பது சரியான தொழிற்பெயர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாவரிசை. ப, ப, பி, பி, பு, பு. இதில் அப்படி பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம். என்ன வரும்? புலி, பூனை, பெட்டி, பேரன் என்பது சரியான அகரவரிசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர். இதற்கு சரியான தமிழ் சொல் ஆப்ஷன்ல லிட்ரேச்சர். இது இலக்கியத்தை குறிக்கும். பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இங்கே இக்குவல்ல, இங்க இச்சுவல்ல. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பிழையற்ற வாக்கியமாகும். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும்? கம்யூனிசம் என்பது பொது உடைமையை குறிப்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். இதற்குரிய வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் என்பதுதான் சரியான வினாவாகும். கொடுத்தோர் இதனுடைய வேர் சொல் என்ன வரும்? இது கட்டளையா வரும். சொல்லின் அடிப்பகுதி. அப்போ கொடு என்பது சரியான வேர் சொல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது என்ன பசு? வெள்ளை பசு என்பது சரியான சொல்லாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தருக. மாதங்கம், வாரணம், களிறு இதெல்லாம் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கும் சொல்லாகும்.
சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுல செப்புதல், இயம்பல், விளம்புதல் இதெல்லாம் சொல்லுதல் என்னும் பொருள் கொடுக்கும். துய்த்தல் என்பது தவறான பொருளாகும். நடப்பேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? இதுல பாத்தீங்கன்னா நட என்பது சரியான வேர்ச்சொல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டு புறப்பாடல் கூறுகிறது. இதற்குரிய சரியான வினா என்ன? இதுல நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது என்பதுதான் சரியான வினாவாகும். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுல ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. அவனை திருந்த செய்தான், வரவழைக்கப்பட்டனர், வருவித்தார், அவன் திருந்தினான் என்பதுதான் தன்வினை வாக்கியமாகும். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? வாட்ஸ்அப் என்பது எதை குறிக்கும்னா புலனம் என்பது சரியான தமிழ் சொல். எவ்வகை வாக்கியம் கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ கண்டிப்பா இது என்ன வரும்? செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். ஊர் பெயர் மருவுவை கண்டறிக. மன்னார்குடி. மன்னார்குடி ஊரின் மருவு என்ன? ஆப்ஷன்ல மன்னார்குடி ஊரின் மருவு பார்த்தீங்கன்னா மன்னை என்று அழைக்கப்படுகிறது. நிறுத்தற்குறிகள் அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இதற்கு சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர் ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. இதுல கொஞ்சம், இதுல இதுல இதெல்லாம் வராது. தம்பி இரட்டை மேற்கோறிக்குள்ள தம்பி கமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்பது சரியான தொடராகும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானது என்னன்னு பாருங்க. விளக்கு துளக்கு. இதுல பாத்தீங்கன்னா விளக்கு அப்படின்னா விளக்கி கூறுன்னு சொல்லுவான். அது ஆப்ஷன் டி தான் சரியான எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ரைட்டா சொன்ன, சரியா சொன்ன, சரியா சொன்ன இதெல்லாம் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல எது வரும்? சரியாக சொன்னாய் என்பது சரியான எழுத்து வழக்காகும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப. இதுல புதிய சொல் என்ன வரும்? குடும்ப விளக்கு என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது? உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இறங்கிட்டாங்க. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு தொடராகும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது. ஆப்ஷன்ல பாருங்க என்ன வினாச்சொல் வரும்? அமைவது யாது என்பது சரியான வினாச்சொல். அடுத்த ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சொற்களை பேச வேண்டும். நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி சொற்களை பேச வேண்டும் என்பது சரியான வினா. சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. இதுல என்ன இணைப்பு சொல் வரும்? நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க என்பது. அதனால் என்பது சரியான இணைப்பு சொல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி வந்தது. என்ன வந்தது? சோறு கொதி வந்தது என்பது சரி. இதுல ஏரியோ வானில் கடலில் இதெல்லாம் தவறு. சோறு கொதி வந்தது என்பது சரியான ஒன்று. தாரணி இதனுடைய இருபொருள் என்ன? தாரணி என்பது வையம் மற்றும் உலகத்தை குறிப்பதாகும். குரில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு சூடு.
இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சுடு என்பது சுடுதல், சூடு என்பது தீக்காயத்தை குறிக்கும். கூற்று காரணம் சரியா தவறா? சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பகுபத உறுப்புக்கள் 5 வகைப்படும். இது தவறான ஒன்று. இதில் பகுபத ஒரு பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு 6 வகைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறானது. குறில்நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு, தோடு. தொடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தல். தோடு என்பது அணிகலனை குறிப்பதாகும். கூற்று காரணம் சரியா தவறா? ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒருமொழி என்பர். மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி மேகம். பேதான் மேகத்தை குறிக்கும். மீங்கிறது மேலே உயர்வுங்கிறத குறிக்கும். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. இதில் நம்ம பார்த்துருக்கோம் 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன. இதில் 40 நெடிலெழுத்துக்களாக உள்ளன. கலை சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டறிக. இதில் மிசைல் ஏவுகணை, சலைன் சாயல் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி, சிக்கன் சூப். சிக்கன் சூப் காய்கறி வடிசாறு என்பது தவறு. கலை சொல்லை பொறுத்து. மித்துனா என்ன? ஆஸ்தட்டிக்ஸ், டெர்மினாலஜி, ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆப்ஷனில் மித் என்பது தொன்மத்தை குறிக்கும். ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல். டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது கலை படைப்புகளை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. கண்ணை மூடிக்கொண்டு. பின்வரும் மரபுத் தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு என்ன? ஆராய்ந்து பாராமல் ஒரு செயலை செய்கிறதா. கண்ணை மூடிக்கொண்டு அந்த வேலை செய்யாதேன்னு போகல. ஆராய்ந்து பாராமல் என பொருள்படும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி, குளவி. குளவி, குளவி. ஆப்ஷன்ல என்ன வரும்? குளவி என்பது ஒரு வகை பூச்சி. குளவி என்பது குழந்தையை குறிப்பதாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால். நல்கினால் என்ன வரும்? நல்கினால்னா கொடுத்தால் என்பது சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆப்ஷன்ல இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல என்பது பிழையற்ற தொடராகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனால் இவன் முடிக்கும் இதனை என்றாய்ந்து அவன் கண் அதனை விடல். இதில் சரியானது இதை நம்ம பார்த்துருப்போம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது சரியான தொடராகும். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் எங்க வரும்? உயிரெழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன்ல ஓர் உயிர் என்பது இதுக்கு ஒருன்னு வந்திருக்கணும், இதுக்கு ஓர்னு வந்திருக்கணும், இதுக்கும் ஓர்னு வந்திருக்கணும். ஓர் உயிர் என்பது சரியான பதில். பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி. இதுல சரியான தொடர் என்ன? ஆப்ஷன்ல அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருளாகும். ஊர் பெயர் மருவுவை கண்டறிக. நாகப்பட்டினம். இதனுடைய மருவு என்ன வரும்? நாகப்பட்டினம். ஆப்ஷன்ல நாகை என்பது மருவு ஆகும். சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிய. இப்படியும் நடக்குமா என்ன? இதுல இப்படியும் அதே மாதிரி 2 கேள்விக்குறி, இதுலேயும் 2 கேள்விக்குறி, இதில் இரட்டை மேற்கோள்குறியில் இப்படியும் நடக்குமா என்ன கேள்விக்குறி என்பது ஆப்ஷன் ஏ தான் சரியான நிறுத்தற்குறிகள் உடைய விடையாகும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. அவன் தலையணையில் படுத்தான். தலகாணி, தலவாணி, தலகாயில். இதில் சரியான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையணையில் படுத்தான் என்பது சரியான எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள். ஆப்ஷன்ல பாருங்க. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை என்பது சரியான ஒன்று. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை தனிவலை வேண்டும். அது ஒரு பழமொழியிலேயே பார்த்தோம். எலிவலை யானாலும் தனிவலை வேண்டும் என்பது சரி. கடைசி ஒன்று. கூற்று காரணம் சரியா தவறா? செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம் செப்பலோசைங்கிறது பார்த்தீங்கன்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை உடையது செப்பலோசை. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியாகும்.
இதில் ஓசையில் அந்த 4 ஓசைகள் வெண்பாவிற்கு உரியது செப்பலோசை, ஆசிரியப்பாவிற்குரியது அகவல ஓசைங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.